ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா, நியாயத்திற்காக உயிர் நீத்த ஒரு கன்னிப்பெண், மக்கள் வணங்கும் நீதியின் தெய்வமாக, அதாவது மாசாணி அம்மனாக மாறிய அற்புதம் நிறைந்த வரலாறை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பொதுவாக அம்மன் சிலைகள் நிமிர்ந்த நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ தான் இருக்கும். ஆனால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகிலுள்ள ஆனைமலையில் வீற்றிருக்கும் மாசாணி அம்மன் 15 அடி நீளத்தில் படுத்த வாக்கில் அருள் பாலிக்கிறார். ஏன் இந்த தனித்துவம்? அதுதான் அவர் கதையோட மர்மமே. இந்த மாசாணி அம்மன் கோவில் ஆழியாறு மற்றும் உப்பாறு சங்கமிக்கும் இடத்துல ஆனைமலையோட குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. மாசாணி அம்மனுக்கு மயான அம்மன் என்ற பெயரும் உண்டு. மாசாணம் என்றால் மயானம் அல்லது இடுகாடு அப்படின்ட்டு பொருள். ஆம், மயானத்தில் வசிக்கும் அல்லது மயானத்தின் அருகே எழுந்தருளிக்கும் அம்மன் என்பதாலேயே இவர் மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்படுறாங்க. இந்த வரலாற்றோட முக்கிய பாத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் மீது அன்பு இல்லாத மன்னனான நன்னன் மற்றும் அநியாயமாக கொல்லப்பட்ட கன்னிப்பெண் இதுதாங்க. அக்காலத்தில் நன்னன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆனைமலை பகுதியை ஆண்டு வந்திருக்காரு. அவனது ஆட்சியில் ஒரு மாமரம் இருந்திருக்கு. அந்த மாமரத்தில் விளையும் பழங்களை தான் மட்டுமே உண்ண வேண்டும் என்றும் வேறு யாரும் அதை தொட்டால் கூட மரண தண்டனை என்றும் அவன் மிக கடுமையான ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்காரு. ஒரு முறை ஒரு முனிவர் வந்து, மன்னா, இந்த மாமரத்தின் கனியை சாதாரணமானவர்கள் உண்ண மாட்டார்கள். சகல சக்திகளும் வாய்ந்த ஒரு தெய்வ பிறவி, அதாவது ஒரு கன்னிப்பெண் வந்துதான் இந்த கனியை உண்பாள். எனவே மாங்கனி கிடைக்கவில்லையே என்று மரத்தை வெட்டிவிடாதே, அது பெரும் சாபத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டாரு. ஆனால் மன்னனான நன்னன் அந்த வார்த்தைகளை மதிக்கவில்லை. ஒரு நாள் மக்கள் தலைவர் ஒருவரின் கர்ப்பிணி மகளும் தெய்வ அம்சம் பொருந்தியவளுமான ஒரு கன்னிப்பெண் ஆழியாற்றில் நீராட சென்றிருக்காள். நீராடி முடித்து திரும்பும்போது அந்த மாமரத்தில் இருந்து ஒரு கனி ஆற்றில் விழுந்து மிதந்து வந்தது. ஆற்று நீருடன் வந்த அந்த கனியை அறியாமல் அந்த பெண் எடுத்து சாப்பிட்டு விட்டாள். இது மன்னனுக்கு தெரியவர அவனது வீரர்கள் அந்த பெண்ணை கைது செய்து மன்னன் முன் நிறுத்தினார். தவறுதலாகத்தான் நடந்தது என்று அவள் மன்றாடியும் மன்னனான நன்னன் தன் சட்டத்தை நிலைநாட்ட அவளுக்கு மரண தண்டனை விதித்தது. அவளது வயிற்றில் இருந்த குழந்தையுடன் சேர்த்து கொடூரமாக கொன்றார். அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த கன்னிப்பெண்ணின் ஆன்மா பெரும் சக்தி பெற்று அந்த இடத்திலேயே ஒரு தெய்வமாக உருமாறியிருக்கு. இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.